கர்த்தர் ஒருவர் தான் எப்போதும் நல்லவர். அவர் கிருபை தான் என்ன செய்யாதது, மாற. நாம காட்டுற இறக்கம் கூட மாறும், ஆனால் அவர் கிருபை மாறாத கிருபையை உடைய. இந்த கர்த்தருடைய நாளின் காலவெளியிலே கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளவும், இந்த 6வது மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே முதல் ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நம்ம திருச்சபை 34 வருடங்களை முடிக்க போகிறோம். எத்தனாவது வருஷத்தை முடிக்க போகிறோம்? எத்தனாவது வருஷத்துக்குள்ளே போகிறோம்? 35 வயசுக்குள்ளே போகிறோம். கரெக்டா? இந்த 34 வருடங்களை முடிப்பதற்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஒன்லி 1 month. கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நாட்களை எண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு. ஆனிவர்சரிக்காக சந்தோஷமாவது முக்கிக்கிட்டாவது என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சோறு போடணும், சாரி வாங்கணும், கோட்டு தைக்கணும், அது இதுன்னு என்னென்னவோ அரேஞ்ச் பண்ணுறீங்க. இதெல்லாம் எதற்காக? எதுக்காக இப்படி ஒரு ஆயத்தங்கள் எல்லாம் செய்கிறோம்? என்னம்மா, எதுக்காகங்க? ஆண்டவருடைய நாமும் நீங்கள் கோட்டு போட்டோடனே மகிமை அடைஞ்சிடுமா? ஒரு சந்தோஷத்துக்காக, அப்புறம் ஒரு ஐக்கியத்திற்காக, வேற ஒன்றுமே இல்லையா? விற்கிறாங்க, வாங்குகிறோம், பிடிக்கல கேன்சல் பண்ணுறோம். என்னம்மா, உற்சாகத்திற்காக. சபையின் திருவிழா. ஓகே, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் செஞ்சால் சாரி வாங்குறவங்களுக்கு சாரி கிடைக்கும், கோட்டு வாங்குறவங்களுக்கு கோட்டு கிடைக்கும், சோறு போட்டால் வயிறு நிரம்பும். சபைக்கு என்ன கிடைக்கும்? இப்போ பாயிண்ட் கொண்டோமா? நீங்கள் கோட்டு தைச்சிங்கன்னா அது யாருக்கு? உங்களுக்கு. சாரி ஒழுங்காக வாங்கினீங்கன்னா அது யாருக்கு? எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஒரு நல்ல ஆகாரத்தை தயாரித்து சாப்பிட்டீங்கன்னா எத்தனை மாதத்துக்கு அது உள்ளே இருக்கும்? அது உங்களுக்கு தான். என்னுடைய கேள்வி, சபைக்கு என்ன லாபம்? சபைக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் செய்து நம்ம சபையில் என்ன நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதை இந்த காலவெளியில் 6 குறிப்புகளாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். நான் என்ன தலைப்பில் பிரசங்கம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாயால் வாசித்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். வாசிங்க எல்லாரும். சபையின் எழுப்புதலுக்கான. அப்போ இதிலிருந்து நான் அந்த 6 காரியங்களை பேச போகிறேன். அப்படிங்கும்போதே இந்த சபைக்கு என்ன தேவைப்படுதுன்னு அர்த்தம்? எழுப்புதல். இந்த சபைக்கு என்ன தேவை? எழுப்புதல் தேவை. உலகமெல்லாம் எழுப்புதல் எழுப்புதல்னு என்னென்னமோ சொல்றாங்க. நாம் பேசுறது இந்த உள்ளூர் சபைக்கு என்ன தேவைப்படுது? எழுப்புதல் தேவைப்படுது. எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல்னா என்ன? காலையில் கொரட்டை விட்டு கோலை விட்டு தூங்கிட்டு இருந்தவங்கள தண்ணி தெளித்து எழுப்பி யாராவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா? இல்லையா? எல்லாம் 4 மணிக்கு எழுந்துச்சு ரெடி ஆகிட்டாங்களா? எழும்புடா, உங்கள் அப்பாவை எழுப்புடா சொல்லியா? இல்லை. இன்னைக்கு எழுப்புறதுக்கு படாத பாடு போட்டிங்களா யாரையாவது? யாரை எழுப்புவோம் சொல்லுங்கள்? ஓகே, பாயிண்ட் அதை விட்டுருங்க. நான் பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, யாரை எழுப்புவோம்? தூங்குகிறவனை எழுப்புவோம். தூங்குகிறவனை எழுப்புறது ரொம்ப ஈஸி.
ஏன் சிரிக்கிறீங்க? தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்புறது ரொம்ப. இப்போ நம்ம சபையில் சிலர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. சண்டே ஒரு நாள் வருவாங்க, இங்கேருந்து போனதுக்கப்புறம் அடுத்த சண்டே காலையில் வர்ற வரைக்கும் மனம் போன போக்கில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க தூங்குறவங்க. சில கேஸ் இருக்கு, நல்லா ஆக்டிவாக தான் இருப்பாங்க, ஆனால் அப்பப்போ முடக்கிக்குவாங்க, அப்பப்போ முறுக்கிக்குவாங்க அப்படின்வாங்க. இவங்க யாரு? தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீ என்ன நடித்தாலும் இந்த ஹாஸ்டல் பசங்கள்லாம் இருக்கான், அப்படி தான் பண்ணுவானுங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கை தண்ணி எடுத்து ஞானஸ்தானம் கொடுத்தா சரியாயிடுவான். அதுக்காக அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான்றதுக்காக விட்டுற முடியுமா? சொல்லுங்க. அப்படிதான் நீங்கள் விட்டு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நாசம் பண்ணிட்டீங்க. விடு, பிள்ளை தூங்குது அப்படின்னு அம்மா வருவாங்க, இல்லை ஐயா வருவார். அது உருப்படாது. ஏங்க, எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பித்தான் ஆகணும். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் லீவில் இருக்குது, விடு 11 மணி வரை தூங்கி போட்டோம். சாரி, நோ, இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன்றவங்கள பெட்டியில் தூக்கி வச்சு நம்ம தூக்கிட்டு போய் 6 அடி குழி தோண்டி உள்ளே வச்சிருவோம். கரெக்டா? ஏன்னா அவங்க தூங்குறவங்களாகவும் இல்லை, தூங்குறதுலேருந்து எழும்புறவங்க தான் இல்லை. அப்படின்னா அவங்க யாரு? மரித்து போனவர்கள். இந்த தலைப்பு நீங்க பார்க்கும் பொழுதே கர்த்தருடைய உள்ளத்திலும் சபையின் போதகராகிய என்னுடைய உள்ளத்திலும் எதை குறித்த ஒரு ஏக்கம் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். தலைப்பு என்ன சொல்லுங்க? சபையின் எழுப்புதலுக்கான 6 காரியங்கள் அல்லது ரகசியங்கள். அப்போ நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், நம்ம சபையில் என்ன இல்லை? எழுப்புதல் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எழுப்புதல் அப்படின்னா ஆடணும், பாடணும், குதிக்கணும், கும்மாளம் போடணும், விதவிதமாக லைட்டுங்கெல்லாம் போடணும், புகை வரணும், அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷையில் பாட்டு பாடணும். இதைத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க? எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எழுப்புதல் என்பது அது அல்ல. நல்லா கவனிங்க. கெட்டகுமாரன் அப்பா வீட்டில் இருக்கும்போது நல்லா ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக துணி உடுத்தி நல்லா இருந்தானா? எஸ், ஓகே. இங்கிலீஷில் கேட்கட்டா? ஓகே. இனிமேல் அப்பாவை விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தூர தேசம் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி என்ன நிலைமைக்கு வந்தான்? இப்போ சிம்பிளாக சொல்லுங்க, ஒரு நேரம் சோத்துக்கு கூட வழி இல்லாத நிலைமைக்கு வந்துட்டான். நல்ல துணி கூட அவனுக்கு இல்லை. யார் கூட உட்கார வேண்டியதாச்சு? அப்படியே தன் வாழ்நாள் அவன் முடிச்சிட்டானா? இல்லை. இந்த எழுப்புதலுக்கு நான் சொல்ற அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்பா வீட்டில் இவன் போனாலும் அங்கே எல்லாமே வழக்கமாக தான் இருக்குது. அவன் போயிட்டாங்கிறதுக்காக அடுப்பு கொளுத்தாமல்லாம் யாரும் இல்லை. அங்கே வேலைக்காரங்க இருக்கிறாங்க, கூலிக்காரங்க இருக்கிறாங்க, ஆடு மாடு பண்ணை பெருசாக இருக்குது. அப்பா வீட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடலை, இவனுக்கு தான் பஞ்சம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய பேர் அடவுடுங்கள்லன்னா அங்கே நீ நல்லா எங்கே போறியோ அங்கே பஞ்சம் உனக்கு ஏற்படும். கர்த்தர் அங்கே கட்டளையிடுவார். அவர் உன்னை வைத்திருக்கிற இடத்துல ஒழுங்கா இருந்தா நீ எழுப்புதலா வாழலாம். அல்லேலூயா. அவன் வீட்டில் இருக்கிறான், அவன் இளையகுமாரன்ல. ஒருவேளை இப்போ நான் சொன்னபடி எழும்ப மாட்டேங்கிறான். வேலைக்காரன் போய் என்ன செய்வான்? அவர் சின்ன எஜமான் இல்லையா, மைனர். அவர் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி
எழும்புங்க ஐயா, இந்த காப்பி கொண்டு வந்திருக்கிறேன், இந்த டவல் வச்சுருக்கிறேன், ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டை கூட தடவி வச்சுருக்கிறேன் ஐயா. என்னெல்லாம் கெஞ்சுவாங்கல்ல, எல்லாம் நீங்கள் செய்கிறது தான் சொல்கிறேன். இல்லை வா, நானே கூட என்ன செஞ்சு விட்றேன். ஏங்க, என்ன ராஜ வாழ்க்கை. அவன் என்ன செய்தான்? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அப்பா கூட ஐக்கியம் இல்லை, அப்பா வீட்டினுடைய பாதுகாப்பு இல்லை, அப்பா வீட்டில் இருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவன் அனுபவிக்க தகுதியற்ற நிலைமையில் போயிட்டான். எழுப்புதலுக்குரிய அர்த்தத்தை இப்போ சொல்கிறேன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? உட்கார்ந்து யோசித்தான். ஆஹா, நான் இங்கே இந்த பன்றிகள் தின்கிற தவிட்டுனால் கூட என் வயிற்றை என்ன செய்ய முடியல, நிரப்ப அனுமதி இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூலிக்காரன் கூட என்ன செய்கிறான்? திருப்தியாக புசிக்கிறான். நான் ஒன்று செய்ய போகிறேன். எங்கள் அப்பா வீட்டுக்கு எழுந்து போய், அப்பா உங்களை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு என்ன இல்லை தகுதி. ஏன்னா நான் சட்டப்படி உங்ககிட்ட இருந்து பாகத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு போயிட்டேன், பிரிச்சுட்டு போயிட்டேன். அதனால் இனிமேல் சட்டப்படி உங்கள் மகன் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. ஆனால் நான் பசியினால் சாவுறேன். உங்கள் வீட்டில் மாத சம்பளம் வாங்குகிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்க. அவன் வேலை செஞ்சாலும் செய்யாட்டலும் அவனுக்கு மாதந்தோறும் என்ன உண்டு? சம்பளம் உண்டு. அதே வீட்டில் மாத சம்பளத்துக்கு இல்லை, கூலிக்காரன் அப்படின்னா அன்னன்னைக்கு ஏதாவது வேலை இருந்தால் செஞ்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் காசு வாங்கிட்டு போவான். அவன் பேர் என்ன பேர்? வேலைக்காரனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை உண்டு. காலையில் 8 மணிக்கு வருவான், சாயங்காலம் இதுன்னு ஒரு மணி நேரம் இருக்கும், குறிக்கப்பட்ட சம்பளம் உண்டு. ஆனால் கூலிக்காரனுக்கு அப்படி கிடையாது. வேலை இருந்தால் வருவான், செஞ்ச வேலைக்கு கூலியை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பான். நாளைக்கு அவனுக்கு வேலை இருக்கும், கூலி கிடைக்கும்னு என்ன கிடையாது, உறுதிலாம். அவன் சாயங்காலம் கூலி வாங்கிட்டப்ப அவன் கூலி வாங்கிக்கிட்டியா அப்படின்னு எஜமான் கேட்பார். வாங்கிக்கிட்டேன் ஐயா அப்படின்னு அவன் போகும்போது கேட்பான், ஐயா நாளைக்கு ஏதாவது வரணுமா ஐயா, வேலை இருக்குதா ஐயா அப்படின்னு கேட்பான். ஆனால் அந்த ஊழியக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அப்படி கேட்க மாட்டான். வேலை இருக்குதோ இல்லையோ அவன் வருவான். இந்த கூலிக்காரனுக்கும் ஊழியக்காரனுக்குள்ள வித்தியாசம் இதான். இப்போ இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எப்படி சொல்லுவேன்னு நினச்சிக்கிட்டு வரான். உங்கள் வீட்டில் ஒரு கூலிக்காரனா என்ன வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னைக்கு வேலை இருக்குதோ அன்னைக்கு வேலை கொடுங்க, அன்னைக்கு கூலியை எனக்கு கொடுங்க, எப்படியாவது என் வயிற்றை நான் என்ன பண்ணிக்கிறேன், கழுவிக்கிறேன், எங்கேயாவது போய் நான் படுத்துக்கிறேன். அதாங்க அவன் சொல்ல வந்தது. ஆனால் அவன் திரும்பி அப்படி வந்தபோது அவன் வாழ்வு ஒரு மலர்ச்சி அடைந்ததா, ஒரு புத்துணர்ச்சி அடைந்ததா, ஒரு புது வாழ்வை பெற்றானா? அவன் கனவிலும் நினைத்திராத ஒரு மேன்மை அவனுக்கு கிடைச்சதா? அதுக்கு பேர் தாங்க எழுப்புதல். அவன் அப்படி நினைச்சது மாத்திரம் இல்லை, அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரலோகத்தின் பார்வையிலும் நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சு மகனாய் ஏற்றுக்கும். அது அவன் கேட்க வரல. நான் பசியினால சாகுறேன், அன்றாடம் காய்ச்சியாக ஏதாவது வேலை கொடுத்து நான் உயிர் பிழைக்க எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு. நான் எழுந்து, அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் எழுந்து. இதுக்கு பேர் தாங்க எழுப்புதல். இந்த எழுப்புதல் நல்லா கவனிங்க. எவனோ பாடுறதுனாலையோ, எவனோ ஆடுறதுனாலையோ, எவனோ மியூசிக் அடிக்கிறதுனாலாம் வராது. உன்னுடைய பரிதாப நிலைமையை நீ உணர்ந்து மனம் திரும்பி இழந்த அந்த அற்புதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீயே எடுக்கிற ஒரு தீர்மானத்திற்கு பேர் தான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. கண்ட எழுப்புதல் கூட்டம்னு சொல்லிட்டு அறக்குற ஆடையில் ஆடிக்கிட்டு நாய்ங்க மாதிரி ஊழையிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கீழே விழ தள்ளிக்கிட்டு, இது இல்லை எழுப்புதல். இது சாத்தானுடைய ஒரு வஞ்சகம். வசனம் வாசிக்க நேரம் நானே சொல்றேன்.
சங்கீதத்தில் 85 சொல்றாரு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்குள்ள வாழ்ந்த பொழுதெல்லாம் அவங்க அவருக்குள்ள களி கூர்ந்து மகிழ்ந்தாங்க. எப்பெல்லாம் அவரை விட்டு பின்வாங்கி போனாங்களோ அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை? களிப்பும் மகிழ்ச்சியும் இல்லை, ஆனந்த பாடல்கள் இல்லை. அதனால அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மில் திரும்பவும் மகிழ்ந்து களி கூற விரும்புகிறோம், எங்களை என்ன செய்யும் ஆண்டவரே? உயிர்ப்பியும், உம்மோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள எங்களுக்கு என்ன தாரும்? கிருபை தாரும்னு அவங்க ஜெபிக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேங்க, இந்த எழுப்புதல் என்கிற பெயரில், கடைசி கால எழுப்புதல்ங்கிற பெயர்லெல்லாம் இன்னைக்கு அங்கங்கே நீங்கள் பார்க்குற விளம்பரம், டிவி நிகழ்ச்சிகளால் பின்னாலெல்லாம் போகாதீங்க. இப்போ நான் சொல்கிற இதுதான் எழுப்புதல். அது உனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட முறையில் நீ இழந்து போன உறவை, சந்தோஷத்தை, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கிறிஸ்துவுக்குள்ள ஆக்டிவாக நீ மாறுற தெரியுமோ, அதுக்கு பேர் தான் இது எழுப்புதல்னா. என்ன எங்க வேலை செய்ய வேண்டியவன் தூங்கி கிடக்குறாங்க, அவனை தட்டி எழுப்பி அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வைத்தா அதுக்கு பேர் என்ன பேரு? எழுப்புதல். அல்லேலூயா. எழுப்புதல் என்பது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அது இதயங்கள், உயிர்கள் மற்றும் சமூகங்களை மாற்றுகிற ஒரு ஆழமான ஆவிக்குரிய விழிப்புணர்வு. It is a spiritual matter to revive your own heart, your own life, your own family, your own church, your own society and your own nation. It is a spiritual awakening. இது ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வுப்பா. இது சரீரத்தில் வலிப்பு வந்த மாதிரி துள்றது இல்லை எழுப்புதல். ஆடல் பாடல் அப்பா வீட்டில் எப்போதும் இப்படி இந்த பாட்டை வச்சுக்கிட்டே அவன் ஊரை ஏமாத்தி வைத்த நிரப்பிட்டு அலையிறானுங்க. நான் சொல்கிறேங்க, 34 வருஷத்துக்கு முந்தி 3 குடும்பங்களை வைத்துக்கிட்டு இந்த திருச்சபையை துவக்கணும். 34 வருஷம் கழிச்சு எனக்கு தெரியுது இந்த சபை அந்த 3 குடும்பங்களோடு துவக்கப்பட்ட அந்த எழுப்புதல்ல இல்லை. அன்றைக்கு இருந்த அக்னி இல்லை, அன்றைக்கு இருந்த ஆத்ம பாரம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு முதல் மாத வாடகை கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்லை, ஆனால் ஆண்டவருக்காக இந்த உலகத்தையே அசைக்கணுங்கிற வெறி, வைராகியம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம தேவைக்கு அதிகமாகவே எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், ஆனால் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி யாருக்குள்ளேயும் எந்த உணர்வுமே இல்லை. அதனால தான் இந்த ஆனிவர்சரிக்கு முன்னாடி இந்த சபைக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவரோடு ஜெபித்து இந்த குறிப்புகளை உங்க முன்னால நான் வைக்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே, நம் மத்தியிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ரொம்ப முக்கியமான 6 காரியங்களை சொல்றேன். இன்னும் 60 காரியம் சொல்லலாம். கர்த்தர் என்ன நடத்தினார்னா வருகிற நாட்கள் அதை குறித்து பேசுகிறேன். நம்பர் 1, யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். ஜேம்ஸ் chapter 5 verse 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. என்ன பலன்? என்ன இது இல்லை. அங்க மேல என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் சொஸ்தமடையும்படி. அப்படின்னா இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? வியாதியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வாயை திறந்து கொஞ்சம் பேசுங்க. எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
கீழே சொல்றாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான என்ன வேண்டுதல்? தூக்கமான வேண்டுதல் இல்ல, ஊக்கமான வேண்டுதல். என்ன உள்ளது? இல்ல, இந்த அறக்குறெல்லாம் சொல்லக்கூடாது. பலன் உள்ளது இல்ல, மிகவும் பலன் உள்ளது. எந்த சூழ்நிலை அங்க சொல்றார் தெரியுமா? நீங்கள் என்ன அடையும்படி? சொஸ்தம் அடையும்படி. ஆரோக்கியம் இல்ல, ஹெல்த் இல்ல, சபையா கூடி வந்திருக்கிறீங்களே ஒழிய இங்க உறவுகள் ஆரோக்கியம் இல்ல, அன்புல ஆரோக்கியம் இல்ல, பரிசுத்தத்தில் ஆரோக்கியம் இல்ல, கர்த்தருக்காக எதையாயினும் செய்ய வேண்டும் என்கிற உணர்வுல ஆரோக்கியம் இல்ல, எல்லாம் வியாதி பிடிச்சு கிடக்குது. அதனால என்ன செய்யுங்க தெரியுமா? ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? அறிக்கையிடுங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா திமிர் காட்டாதீங்க. ஒருத்தர் மேல உங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்குது அப்படின்னா உடனே அவங்க கிட்ட போய் அதை என்ன செய்யுங்க? அறிக்கையிடுங்க. அடுத்தால் என்ன சொல்றார் தெரியுமா? ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு என்ன தேவை? ஒரு ஹீலிங் தேவை, ஒரு குணமாகுதல் தேவை. வியாதிப்பட்டவன் படுத்த இடத்திலே படுத்து கிடப்பான், சொஸ்தமானவன் எழுந்து நடப்பான், செயல்படுவான். இந்த சபை வியாதிப்பட்ட நிலைமையில கிடப்பது தேவ சித்தம் அல்ல. இந்த சபை எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து பலருக்கு சாட்சியா இருக்கணும். அந்த சொஸ்தம் அடைதல் இங்க வரணும்னா ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கையிடுங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஏன்னா ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு மன்னித்துட்டாலே நம்ம நீதிமான்களா மாறுறோம். நீதிமான்கள் செய்கிற அந்த ஊக்கமான வேண்டுதல் என்ன உள்ளது? அதனால அதுக்கப்புறம் அந்த வசனத்தை சொல்றார், கர்த்தர் அவனை எழுப்புவார். அல்லேலூயா. அப்ப எழுப்புதலை யார் தர்றார் சொல்லுங்க? அந்த இடத்துல கர்த்தர் தர்றாரு. ஆனா நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும். ஆண்டவரே, நான் சுஸ்தம் இல்லாமல் இருக்கிறேன்யா, என்னுடைய சபையில் ஆரோக்கியம் இல்லை, உறவுகள் ஆரோக்கியம் இல்லை, குடும்பங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு அவங்க இந்த சர்ச்சுக்கு வந்தால் நான் வரமாட்டேன். இது என்னது? ஆரோக்கியமற்ற நிலைமை. ஒருத்தர் பிரைஸ் லார்ட் சொன்னா காது கேட்காத மாதிரி போறது, கண்டுக்காம போறது, ஒருத்தருடைய இன்ப துன்பத்துல அது அவங்க பாடுன்னு சொல்லி போயிட்டே இருக்குது. அப்படின்னா ஆரோக்கியமற்ற நிலைமை. அந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க, என்ன வேண்டுதல்? ஊக்கமா, a deep prayer and repentance will bring the revival. ஆழமான ஜெபமும் ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலும் என்னத்தை கொண்டு வரும்? எழுப்புதலை கொண்டு வரும். எழுப்புதல் எங்கெங்க துவங்குது? நீ நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய தென்கோடியில துவங்கும், திருப்பத்தூர்ல துவங்கும், 4 மாடியில துவங்கும், எங்கெங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, சாரி. ஆண்டவருக்கு இன்னைக்கு பூமியில விசேஷித்த இடம்னு ஒண்ணு கிடையாது. உன் இருதயம்தான் அவருடைய விசேஷித்த இடம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருடைய விசேஷித்த இடம் எது? சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க. எழுப்புதல் எங்க துவங்கும் தெரியுமா? பெங்களூர்ல துவங்காது, தமிழ்நாட்டில் துவங்காது, வெளிநாட்டில் துவங்காது, நம்ம முழங்கால்ல துவங்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க துவங்கும்? முழங்கால்னா என்ன? முட்டி போடுறது இல்லம்மா, ஜெபம் பண்றது. நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எழுப்புதல் துவங்கும். அந்த ஜெபத்தில் என்ன இருக்கும்? ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு மன்னித்து ஊக்கமாய்
சொஸ்தமற்று கிடக்கிறவங்க எழும்பணும். நீ ஜெபிக்கிற அந்த ஜெபம்தான் என்னத்தை கொண்டு வரும்? எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா. இது உண்மையான இருதயத்தோட ஆண்டவரை தேடும். படுத்து கிடக்கிற ஒருத்தனை எழுப்பணும் அப்படின்னா கர்த்தாவே என்ன சோகமா அப்படி இல்லைங்க. உனக்கு வியாதி வந்தா, உனக்கு வயிற்று வலி வந்தா கண்ணீர் சிந்தி எப்படி ஜெபிக்கிற அதே மாதிரி தான் இன்னொருவருடைய வேதனை உன் வேதனையா மாறினா தான் நீ ஊக்கமா ஜெபம் பண்ணுவ. அல்லேலூயா. அந்த ஊக்கமான ஜெபம் என்னத்தை கொண்டு வரும்? எழுப்புதலை கொண்டு வரும். நம்ம ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தோடு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இணைச்சு வச்சுக்கிறோம். ஜெபிப்பதின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வல்லமையாக செயல்படுவதற்கு கதவை திறந்து வைக்கிறோம். அல்லேலூயா. இப்போ வாரும் இறங்கி வாரும்னா அவர் இன்னும் எங்க ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கல, நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அவர் செயல்படணும் அப்படின்னா நீ அவரை அனுமதிக்கணும். பலம் வந்தாமா மிரட்டி உருட்டிலாம் பரிசுத்த ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கிரியையும் என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். நீ முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கும்படி நீயே கதவை திறந்து விடுகிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. நீங்க எழுப்புதல் பற்றிய புத்தகங்கள் வாசித்து சரித்திரங்களை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கடந்த கால வரலாற்றில் நடந்ததாக நீங்கள் கேள்விப்படுகிற எழுப்புதல்கள் எல்லாமே ஜெப கூட்டங்கள்ல தான் துவங்குச்சு. எங்க தான் துவங்குச்சு? ஜெப கூட்டங்கள். அதெல்லாம் பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான மக்களை பல கண்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஜெபிப்போம் வாருங்கள்னு ராத்திரி 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டிவியே சரணம்னு முட்டி போட வைக்கிறாங்களா, அந்த கூட்டத்தில் வந்த எழுப்புதல் இல்லை. ஒரு 5 பேர் 10 பேர் ஆங்காங்கே ஆண்டவரே என்னுடைய தேசத்தை சந்தியும் அப்படிதாங்க இயக்கங்கள்லாம் உருவாச்சு. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன், நான் அந்தமானுக்கு கொண்டு போன ஷைலோ இவாஞ்சலிஸ்டிக் மிஷன், இதெல்லாம் சும்மா தூங்க எவ்வளோ நிறைய சொல்லலாம். நாங்கள்லாம் போய் கிராமங்களில் காடுகளுக்குள்ள தேரி காட்டில் கடற்கரையில் போய் முட்டி போட்டு அந்தமானை சந்தியும் ஆண்டவரேன்னு உடனே சந்திச்சிடல. அதற்கு முன்பு 1 வருடம் கண்ணீரோடு ஜெபித்தோம். கர்த்தர் வழிகளை திறந்தார். எமில் ஜெபசிங் அவருக்கு கர்த்தர் ஒரு பாரத்தை தந்தார். அவருடைய நண்பர்களாக சேர்ந்து ஒரு சுவிசேஷ ஜெபக்குழுவை ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் தான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, ஃப்ரெண்ட்ஸ் மிஷன்ஸ் பிரேயர் பேண்ட். தூத்துக்குடி பக்கத்தில் அந்த முயல் தீவுன்னு ஒன்று இருக்கு. அதில் போய் 5 பேர் 6 பேர் தினந்தோறும் கண்ணீர் விட்டு ஜெபித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், செயல்பட ஆரம்பிங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் அவங்க ஊழியர்கள் இருக்கிறாங்க. நாசரேத் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற இடத்துல தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க. மனுஷன் போக மாட்டான். ஆபத்தான இடங்கள். காலையிலையும் மாலையிலையும் போயிட்டு இந்த தேசத்தை கர்த்தர் சந்திக்கணுங்கிற பாரம் உள்ள தேவ மனிதர்கள்லாம் அந்த தேரி காட்டில் போய் ஜெபம் பண்ண ஜெபத்தின் பலனாக இந்திய தேசத்தில் அநேக இயக்கங்களை தேவன் உருவாக்கினார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, முழங்காலில் தாங்க எழுப்புதல் ஆரம்பிக்கும். அது சின்ன ஜெப கூட்டங்கள்ல ஆரம்பித்தது. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, அடுத்த ஆராதனையிலும் உட்காருவாங்க. ஆனால் இது எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? 3 குடும்பத்தை வச்சுக்கிட்டு இந்த வினோபா நகருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு சின்ன வீட்டில் ஒரு 10க்கு 10 புஷ்பா சிஸ்டர்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வீட்டு அறையில், அது ஒரு சின்ன சாதாரண வீடு, அதில் நாங்கள்லாம் கூடி என்ன செய்தோம்? ஜெபிப்போம், பைபிள் ஆராய்வோம். இன்றைக்கு அகாப்பே பைபிள் சர்ச்னு ஒன்று ஆரம்பிக்க பல இடங்கள் அகாப்பே ஜெப
வீடுகளை ஆரம்பிக்க. இன்னைக்கு இது அகாப்பே பைபிள் சர்ச் இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு? அகாப்பே கத்தீட்ரல். கத்தீட்ரல்னா பேராலயம். இதெல்லாம் சும்மா வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? முழங்கால். அல்லேலூயா. முழங்கால். எந்த எழுப்புதலுமே ஜெபத்தின் பலனாகத்தான் எழும்பிச்சு. அல்லேலூயா. சரி, நேராகனால ரெண்டாவது காரியத்துக்கு போகிறேன். ரெண்டாவது காரியம் 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 Chronicles chapter 7 verse 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என்னத்தை கொடுப்பேன்? சொல்லுங்க. சேமம்னா என்ன? சேமம்னா என்னன்னு தெரியாதா? அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுங்க? சாபம், தரித்திரம். அதான் இவர் சொல்றாரு, அந்த நிலைமையில் கிடக்கிற உங்க தேசத்துக்கு நான் என்னத்தை தருவேன்? சேமத்தை, புது வாழ்வை தருவேன். ஆனா அதுக்கு கூட பாருங்க, அவர் தான் தர்றாரு. ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதை சொல்றாரு பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவங்க எங்க இருக்கிறாங்க? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? தெரியல. எங்க இருக்கிறாங்க? எந்த ஊர்ல இருக்கிறாங்க? என்ன பாருங்க, எல்லாரும் முகத்தை எங்க பாருங்க. நான் சீரியஸா பிரசவம் பண்ணிக்கிறேன். எங்க இருக்கிறாங்க? இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க தான் கிறிஸ்தவங்கன்ற பெயர்ல தானே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாருடைய நாமம் அது? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய ஜனங்கள் தானே நீங்க. உங்களை தான் சொல்றாரு, தங்களை தாழ்த்தி. அகங்காரமா, ஒய்யாரமா, பெருமையா தலை ஆட்டிட்டு அலைஞ்சனெல்லாம் எழுப்புதல் வராது. என்ன பாரு, என் சிங்காரத்தை பாருலாம் நீ பண்ணிட்டு இருந்தனா எழுப்புதல் வராது. உன்னை நீ என்ன செய்யணும்? தாழ்த்தணும். 2 ஜெபம் பண்ணணும். 3 அவருடைய முகத்தை தேடணும். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். கண்டிஷன் என்ன? தேவ ஜனங்கள் தங்களை விரல வச்சு சொல்லுங்க, அப்பதான் மனசுல நிற்கும். தங்களை தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய முகத்தை, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. அப்படி செய்தால் அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் செய்வதையும் சொல்வதையும் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு, அவங்க குடும்பத்துக்கு, அவங்க சபைக்கு, அவங்க சமுதாயத்திற்கு, அவங்க வாலிபர்கள் மத்தியில, அவங்க ஆண்கள் மத்தியில, அவங்க பெண்கள் மத்தியில, அவங்க வாழ்கிற இடங்கள்ல சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. வறண்டு கட்டாந்தரையா கிடக்கிற இடம் பசும்புல் போல தழைத்து பூத்து குலுங்கும் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னா செய்யாம இருப்பாரா? ஏன் இது இன்னும் நடக்கல தெரியுமா? நாம செய்யும்படி அவர் சொன்ன அந்த 4 காரியத்தை நம்ம செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனிவர்சரி கொண்டாட ஆயத்தப்படுகிற தேவ ஜனங்களே, இந்த 4 காரியத்தையும் செய்யுங்க. ஆனிவர்சரியா இருக்காது, அது எழுப்புதலின் மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. எழுப்புதலுக்கு நாம் நமது பாவங்களை ஒத்துக்கொண்டு அவற்றிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இது தனிப்பட்ட மற்றும் கூட்டு ஜெபத்திற்கான ஒரு அழைப்பு. உன் வீட்லையும் நீ பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கணும். சபையாக கூடி, ஆண்டவரே நாங்கள் சுயநலம் உள்ளவங்களா இருக்கிறோம், எங்களையே மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், இந்த சபையில் யார் பெரியவன் யார் சிறியவன் எங்களுக்குள்ள பதவி சண்டெல்லாம் இருக்குது ஆண்டவரே, எங்களை என்ன செய்யுங்க ஆண்டவரே, மன்னிச்சிடுங்க. வீட்டில் அம்மா அப்பா நீ பெரியவனா நான் பெரியவளான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிள்ளைங்க பட்டினி கிடப்பாங்க.
அந்த வீடு அழுக்கா கிடக்கும். அந்த வீட்டை சுத்தம் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. கரெக்டா? அதே மாதிரி திருச்சபையில பதவி சண்டை, நான் பெரியவன் நீ பெரியவன் இருந்தா திருச்சபை குப்பையும் கூளமா கிடக்கும். அங்கே தேவன் வாசம் செய்வது கடினம். 34 வருஷம் 50 வருஷம்லாம் பெருமை பாராட்டக்கூடாது. சபையில அவர் ராஜாவாய் வீற்றிருக்கணும். அல்லேலூயா. ஓ மகிமையை சபையில தேடாத, கர்த்தருடைய மகிமையை சபையில தேடு. அல்லேலூயா. யோனா நினிவேல போய் பிரசங்கம் பண்ணானா யார்கிட்ட கேட்டு வந்து சொல்லுவீங்க? இவ்வளோ யோசிக்கிறீங்களா? யோனா நினிவேல போய் பிரசங்கம் பண்ணானா? யார் இந்த யோனா? நினிவேன்னா என்ன? ஏன் அப்படி முழிக்கிறீங்க? போனானா? என்ன பிரசங்கம் பண்ணான்? ஏய் மனம் திரும்புங்கடா, இல்லைன்னா 40 நாள் தான் இருக்குது, உங்கள் தேசத்தை ஆண்டவர் என்ன பண்ணி போட்டுருவாரு? கவுத்து போட்டுருவார். ஸோ அவ்வளோதானே சொன்னான். சொன்னானா? சொல்லையா? ஆண்டவர் கவுத்து போட்டாரா? ஏன் கவுத்து போடல? அந்த ஜனங்கள் யோனாவின் வார்த்தைகளை அப்படியே கேட்டு அரசன் முதல் ஆண்டி வரை, மனிதன் முதல் மிருகங்கள் வரை என்ன செய்யல? சாப்பிடல. உட்கார்ந்து உபவாசம் பண்ணி அழுது தேவனை நோக்கி என்ன செய்தாங்க? ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யும்? மனம் இறங்கும். கர்த்தர் அவர்களுடைய மனக்குமுறலை கேட்டு மனம் திரும்புதலை கண்டு நினிவேயை அழிப்பேன்னு சொன்னதை அவர் செய்யாம இருந்தார். அல்லேலூயா. இதை நேற்று நான் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபேசினேட்டிங்கான வேர்டு கிடைஞ்சிது. ஆண்டவர் எங்கேயாவது மனம் திரும்ப வராங்க? ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கா அவருக்கு? ஆனால் இந்த இடத்துல அவரே மனம் திரும்பினார். ஏன் தெரியுமா? அவருடைய ஜனங்கள் மனம் திரும்பினா அவங்க மேல இதை செய்வேன்னு சொன்ன நியாய தீர்ப்பை செய்யாதபடி அவர் தன் மனதை மாற்றிக்குவார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில என் விஷயத்துல ஆண்டவருடைய இருதயம் கல்லு மாதிரி இருக்குன்னு அவரை குறை சொல்லிட்டு இருந்தனா, அவர் இருதயம் கரையணும்னா முதல்ல உன் கண்கள் உடையணும், நீ கண்ணீரை சிந்தணும். நினிவேயின் கண்ணீரையும் மனம் திரும்புதலையும் கண்டு நினிவேக்கு கர்த்தர் ஒரு புது வாழ்வை தந்தாரா தரலையா? அதே காரியத்தை அகாப்பேக்கும் பெங்களூருக்கும் கர்நாடகாவுக்கும் இந்தியாவுக்கும் கர்த்தர் செய்ய வல்லவரா இல்லையா? அல்லேலூயா. அப்படின்னா உண்மையான மனம் திரும்புதல் தெய்வீக இரக்கத்தையும் தேசத்திற்கு ஒரு மறுவாழ்வையும் என்ன செய்யும்? கொண்டு வரும். மூன்றாவது காரியம், சங்கீதம் 133 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். மொத்த அதிகாரமே அவ்வளவுதான். சாம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனையும் இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்னத்தை கட்டளையிடுகிறாரா? ஆசீர்வாதத்தையும். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. எதை கட்டளையிடுவார்? ஆசீர்வாதம். யார் கட்டளையிடுவார்? கர்த்தர். இப்ப 3வது வசனத்திலையும் பாருங்க, நாம செய்ய வேண்டியதை நாம செய்தா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அல்லேலூயா. நீங்க நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறோமா? இல்ல. இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் எதை கூட்ட மாட்டார்? கடன் வாங்கிட்டு வட்டி கட்டுறவங்க இருக்கிறீங்களா? இங்க கடன்காரனை கண்டு ஓடி ஒளியிறவங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். இன்னொன்னு சொல்றாரு, ஜீவனை கட்டளையிடுவேன். அப்படின்னா அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம்? உயிர் இல்லைன்னு அர்த்தம். உயிர் மீட்சி இல்லைன்னு அர்த்தம்.
எழுப்புதல் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு கண்டிஷன் என்ன தெரியுமோ? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாருங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அப்ப இங்க மூணாவது கண்டிஷன் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்யணும். அவங்களுக்குள்ள என்ன காணணும்? ஒற்றுமை, ஒரு மனம், ஐக்கியம் அவசியம். என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் இல்லாம 1000 பேர் கூடி வந்தாலும் அங்க என்ன இருக்காது? ஆசீர்வாதமும் இருக்காது, ஜீவன்னா உயிரும் இருக்காது. இந்த ஜீவன் என்பது தாங்க எழுப்புதல். எசேக்கியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல போய் காட்டுறார். அங்க எல்லாம் அப்படியே எலும்பு கூடா கிடக்குது. இது உயிர் அடையுமான்னு கேட்கிறார். உமக்கு தான் தெரியும் ஆண்டவரேங்கிறோம். அதை பார்த்து என்னுடைய வார்த்தையை சொல்லுங்கிறார். என்ன நடந்துச்சு? எலும்பு கூடுகள் அனைத்தும் உயிர் பெற்று ஒரு சேனையாய் எழும்பி நின்றது. ஒரு ஊழியக்காரனாக நான் பார்க்கறது என்ன தெரியுமோ? நீங்களாம் கலர் கலர் சேலையில வரணும், நீங்களாம் கோட்ல வரணும், நீங்களாம் பல்ல காட்டி சிரிச்சு இல்லைங்க. கர்த்தருக்காக ஒரு சேனையாய், சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததியாய் நீங்கள் எழும்பி நிற்பதை பார்க்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்க யூனிஃபார்மா வர்றது சந்தோஷம், ஆனா யூனிஃபார்மான விஷனோட இருக்கணும். அல்லேலூயா. 2வது வாரத்தில் இந்த திருச்சபையினுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கெல்லாம் அறிக்கை செய்கிறீங்க. சந்திக்கப்படாதோருக்கு, சந்திக்கப்பட்டோருக்கு, அப்படி சொல்றோம்ல, அதுதாங்க ஒரே விஷன். ஆளாளுக்கு ஒரு விஷன் வச்சுக்கிட்டு இருந்தா குடும்பம் சிதறிடும். ஒரு காலத்தில் இந்திய நாட்டில் கூட்டு குடும்பங்களா வாழ்ந்தாங்க. 50 பேர் 60 பேருக்கு மொத்தமாக சமைச்ச காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தனி வீடு எடுத்து வச்சு எல்லாம் ரெடியா, தாய் தகப்பன் வீட்டில் ஒரு நாள் கூட தங்கிறது இல்லை. கூட்டு குடும்பங்கள் பிராக்டிக்கல் பிரச்சனை வேறுங்க. ஆனால் ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அம்மா இருப்பாங்க, அம்மாவுக்கு அம்மாவை என்ன சொல்லுவீங்க? அம்மா அம்மா. அதுக்கும் ஒரு பாட்டி இருப்பாங்க. எங்க அதெல்லாம் யாராவது யோசித்து பார்க்குறீங்களா? கிராமத்தில் அப்படிலாம் நீங்கள் வாழ்ந்துருக்குறீங்களா? எப்போ பாருங்க வீட்டில் யாராவது அத்தை சமைக்குவாங்க, சித்தி சமைப்பாங்க, இவங்க சமைப்பாங்க, பொங்குவாங்க, கொட்டுவாங்க, சந்தோஷமாக ஆடி பாடுவாங்க, மகிழ்ச்சியாக இருக்குவாங்க பிள்ளைங்கெல்லாம். கரெக்டா? சகோதர ஒருமித்து வாசம் பண்ணும். இப்போ சேரில் நான் மிலிட்ரி மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன். என் காலத்துக்கு அப்புறம் சேர் கூட இப்படி வரிசையாக போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பிளவுபட்டு நிற்கிற எந்த திருச்சபையும் நீண்ட காலம் நிலைச்சு நிற்காது. எந்த திருச்சபை பிளவுன்னு அர்த்தம் தெரியுமா? இப்பெல்லாம் ஒருத்தர் பக்கத்தில், ஆனால் வெளியே போனோடனே அங்கே ஒரு ஜாதி, அங்கே ஒரு ஜாதி, இங்கே ஒரு ஜாதி, அந்த தென்னை மரத்துக்கிட்ட ஒரு ஜாதி, ஃபுட் மார்க்ஸ் முன்னால் ஒரு ஜாதின்னு நீ பிளவுபட்டு நின்ன அப்படின்னா நீ கூடி வருவதை கர்த்தர் வெறுக்கிறார். புதியவர்கள் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கணும். உங்கள் முகத்துக்கு இவங்க புதுசாக தெரியுறாங்க. ஒருவேளை அவங்க 6 மாதம் வருவாங்க. சிஸ்டர் நீங்கள் புதுசாக இருக்கிறீங்களே, எங்கேருந்து வர்றீங்க? இதான் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையை பாருங்க, அவங்கள குறித்து பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அப்போஸ்தலர் 2:47 சொல்லுது,
சீக்கிரம். அப்போஸ்தலர் 2:47, Acts chapter 2 verse 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, இப்போ பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்க சேர்த்துக்கிட்டு வந்தாரு? இது எழுப்புதல் தானே. ஆனா அப்படி ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களாம்? ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் கூடி வந்தாங்க. அப்புறம் என்ன சொல்லுது? மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடு என்ன சாப்பிட்டாங்க? சாப்பாடு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே சொல், வீடுகள் தோறும் கூடி அப்பம் பிட்டார்கள். அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? சகோதர சிநேகம் இருந்துச்சு, ஒரு மனம் இருந்துச்சு, ஒற்றுமை இருந்துச்சு. ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் சகல நற்குணம். நல்ல அந்த பாடலை பாருங்க. எதுதான் பிரதானம்? கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது கூட நான் முந்தி நீ முந்திரி நாய் மாதிரி அடிச்சுக்கிட்டு வரக்கூடாது. எப்படி வரணும் தெரியுமோ? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தி. தயங்கி போற சகோதரனை கையை பிடிச்சி, ஏம்புதர் போற, வா, குற்றங்கள் குறைகள் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு வந்து எடு. சகோதரா சகோதரி ஓடாத, வா கர்த்தருடைய பந்தியில. எப்போ சபை இப்படி மாறுதோ அந்த சபையில எழுப்புதல் வந்தாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க நான் வசனத்தை சொல்லிட்டு இருக்கேங்க. 4வது காரியம் யோவான் 4:24, ஜான் chapter 4 verse 24. எழுதுறது அப்புறம் எழுதுறது. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த மைக் வைக்கும் போது கொஞ்சம் சத்தத்தை கம்மியா வைங்க, நான் ரெக்கார்ட் ரொம்ப ஓவர் ஆகுது. பாருங்க, தேவன் எப்படி இருக்கிறார்? உங்க வீட்டில் தொங்க போட்டுருக்கிறீங்களே அந்த படத்தில் இருக்கிறாரா? சிவாஜி நகர்ல இருந்து ஒரு சொரூபம் வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கீங்களா, அதில் இருக்கிறாரா? அதெல்லாம் ஒழிச்சு கேட்டு தேவன் எப்படி இருக்கிறார்? அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிறவங்க எப்படி தொழுது கொள்ளணுமோ? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்றேங்க, அவன் ஆட்டம் போடுறது, தன் தாளந்து தான் திறமையை காட்டுற இடம் இல்லை ஆராதனை. ஆராதனை என்பது ஆவியோடும் உண்மையோடும். உண்மை என்பது சத்தியம், ஆவி என்பது நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பாடும் பொழுது அப்படி ஆராதிச்சிங்கன்னா கண்ணீர் வடி ஆரம்பிக்கும். கம்பீரமான வார்த்தைகளை சொன்னா கரங்கள் தானாவே என்ன செய்ய ஆரம்பிக்கும். இங்க சொல்றாங்க, கை தட்டுங்க, கையை வைத்துங்க, நடக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இங்க ஆவியும் இல்லை, உண்மையும் இல்லை. இப்ப சொல்லுங்க, ஆராதனை 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 என்ற பேர்ல தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 வார்த்தையும் அங்க இருக்குதா? ஆவி இருக்கிறாரா? வசனம் இருக்குதா? சத்தியம் இருக்குதா? இவங்க ஆடுற ஆட்டத்துக்கும் அங்க புகைக்கும் அந்த கலர் லைட்டுக்கும் ஆண்டவருடைய மகிமைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஆவியோடும் உண்மையோடும் எங்க ஆராதிக்கிறோமோ, அப்படிதான் சாலமோன் தேவாலயத்தை கட்டி ஆராதிச்சாங்க. அங்க வந்து தேவ மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு ஆசாரியர்கள் கூட உள்ள நிக்க முடியாம, அதுக்கு பேர் தான் ஷெகினா மகிமை. அவங்கெல்லாம் உள்ள நிக்க முடியாம எங்க வந்துட்டாங்க?
அப்படின்னா அந்த மகிமை நம்மை நிரப்பும் பொழுது நம்ம தரையில் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோங்க. அந்த மகிமை நம்மை தாங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இங்கே நீ ஆராதனை செய்யும்போது கொட்டாவி விடுற. சிலர் இப்படி தூங்கி விடுறாங்க. சிலருக்கு எழுந்து நிற்க முடியல. எழுந்துன்னா கால் ஒடிஞ்சிடுமா? நீ உண்மையை ஆராதிச்சு பாரு, ஒடிய போகிற கால்களையும் அவர் பலப்படுத்துவார். இங்க ஏன் தேவ பிரசன்னம் இறங்க மாட்டேங்க தெரியுமாங்க? கை தட்டுனா நிறைய பேர் கை தட்டுறது இல்லை. கொயர்ல இருக்கிற சில பிள்ளைங்களை பார்க்குறேன். நான் ஜிம்ட சொல்லையெல்லாம் தூக்கி கொயர்ல இருந்து தூக்கி அடி அப்படிங்கிறேன். அந்த நாட்களில் கொயர் ஏன் கண்ட்ரோலில் இருந்த போது கொயர் பிள்ளைங்களை போட்டு பிதிக்கி எடுப்பேன். நீங்க கையை உயர்த்தினாதான் ஆட்கள் கையை உயர்த்துவாங்க. நீ முக மலர்ச்சியோட பாடினாதான் மக்கள். எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடும். அப்படி ஆராதிக்கிற இடத்துல தான் தேவன் வெளிப்படுவார். ஆண்டவர் சொல்றார், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறேன். எங்க அவர் வாசம் செய்கிற இடம் எவ்வளவு வாசனை உள்ளதா இருக்கும், எவ்வளவு மகிமை நிறைந்ததா இருக்கும். அல்லேலூயா. பழகுமா? அடுத்த 2வது ஆராதனையில் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க ஆரம்பிப்பீங்களா? அல்லேலூயா. கட்டமைக்கு செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி தட்டாத. ஜீவன் உள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஆராதனை அவர் கவனிக்கிறார். ஆராதனை அவர் பார்க்கிறார். ஆராதனை செய்கிற என்னுடைய உள்ளான மனிதனை அவர் பார்க்கிறார். டூப்ளிகேட்டா டுபாங்கூர் ஆராதனை செய்யக்கூடாது. கர்த்தர் பிரியப்படுகிற ஆராதனையை நான் செய்ய வேண்டும். இது ஒரு பாரம்பரியமா மாறக்கூடாதுங்க. இட்ஸ் நாட் a tradition, it is worship. தேவனுடைய மகத்துவத்திற்கும் மாட்சிமைக்கும் நாம கொடுக்கிற ரெஸ்பான்ஸுக்கு பேர் தாங்க ஆராதனை. அல்லேலூயா. சாவு வீட்டில் போகிறேன், உட்கார்ந்துருக்கிறவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன் எந்திரிக்கணும்? நான் சொல்கிறேன் உட்காருங்கன்றேன். அந்த இடத்துல அவங்க என்னத்துக்கு எந்திரிக்கிறாங்க சொல்லுங்கள்? நான் என்ன உலக முக ரவுடியா? இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரன் வரார். நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சு நிற்கலாம்? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்குற கனத்தை கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்கும் மாட்சிமைக்கும் மகத்துவத்திற்கும் நாம கொடுக்கிற பதில், ரெஸ்பான்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுங்க? ஆராதனை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நேரம் இல்லை, இப்போ நினச்சி பாருங்க. 5வது காரியம் இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு, நானே வாசுறேங்க, 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின், வாசிங்க, சகல நாட்களிலும். இங்க கவனிங்க, கெட்ட குமாரன் அப்பாவை விட்டு தூரம் கிடந்த போது தரித்திரனா கிடந்தான். அப்பா கூட வந்த உடனே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டானா? எங்க ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யார் கூட இருப்பார்? அது மேலே போட்டிருக்குது. நீங்க போங்க, என்னை பற்றிய சுவிசேஷத்தை அறிவியுங்க, மக்களை சீஷராக்குங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, அவங்களுக்கு நான் உங்களுக்கு போதித்த எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? போதனை, உபதேசம் பண்ணுங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். எழுப்புதலின் இடம் எது தெரியுமோ? தேவன் எங்க இருக்கிறாரோ அதுதான் எழுப்புதலின் இடம். அல்லேலூயா. லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு, கல்லறைக்குள்ள இருந்தோம். இயேசு அங்க வரல. ஆனா இயேசு அந்த கல்லறை கிட்ட வரும்போது மரித்தவன் உயிரோடு எழும்பினான். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே மரணம் இருக்காது, அங்கே உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும்.
ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள் அருந்து தூள் தூளாகும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் முழங்குவார். ஹல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தைரியமா சுவிசேஷ ஊழியம் செய்யணும். எழுப்புதல் வரணும்னா என்ன செய்யணும்? எவனுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த சட்டத்திற்கும் பயப்படக்கூடாது. சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்கிற கட்டளையை கொடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லி இருக்கிறாரு, என் வேலையை நீ போய் செய்ய, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா எழுப்புதல் வரணும்னா திருச்சபை என்ன பணியில் ஈடுபடணும்? 10-20 கிறிஸ்தவங்களை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆன்லைனில் ஜெபம் நடத்திக்கிட்டு அவங்களுக்கு கூட்டங்களை இது இல்லை. சுவிசேஷ ஊழியம் என்பது நம்முடைய திருச்சபையினுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன? அறிவிக்கப்படாதோருக்கு என்னது? சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம சுவிசேஷ பணியை மறந்துட்டோம். நமக்குள்ளேயே ஆடல் பாடல் குவிஸு டான்ஸு பாட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. பாஸ்டர் ஆனிவர்சரியில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் கிடைக்குமா? நீ ஸ்பெஷல் சாங் பாடணுன்னு சர்ச்சு அப்படியே வானத்துக்கு ஏறி போயிடும். அலைகிறாங்க. சுவிசேஷம் அறிவினா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு வார்த்தை சொல்றது இல்லை. ஏசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்ல, சபைக்கு வான்னு சொல்ல, உன் பிரச்சனைக்காக இயேசுவை கூப்பிட்டு பார், அது கூட ஒரு சுவிசேஷ வார்த்தை தான். என் சொன்னா உன் வாயில் இருக்கிற முத்து என்ன கீழே விழுந்துடுமா? இயேசு சொல்றார், என் பணியை யார் செய்கிறார்களோ அவர்களோடு கூட நான் இருக்கிறேன். இந்த சபையில் அவர் கூட இருக்கணும்னா இந்த சபை என்ன பணியில் ஈடுபடணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியில். கடைசி காரியம் அப்போஸ்தலர் 1:8, Acts chapter 1:8, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்னவாயிருப்பீர்கள். எங்க எழுப்புதல் மனிதனால் உருவாக்கப்படுவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படும். அவர் நம்ம மேல வரும்போது நம்ம என்ன அடைவோமோ? அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? நீ பலவான் பலவான் உன்னையே நீ எண்ணிக்கிட்டா உன்னை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த மாட்டார். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஜீரோ, ஆண்டவரே ஒன்றுக்கும் பயனற்றவன், என்னை நிரப்பி என்னை பயன்படுத்தும் சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் நீ விழுந்தா அவருடைய வல்லமை உன் மேல இறங்கி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அநேகர் அனுபவிக்காம இருக்காங்க தெரியுமா? அவங்க தங்களுடைய திமிருங்கிற வல்லமையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட படிப்பு இருக்கு, என்கிட்ட அழகு இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட பேச்சு திறமை இருக்கு, நான் ரொம்ப பெரிய கில்லாடி நீ நினைக்கிறதுனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன் மேல வரமாட்டேங்குது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன் மேல இல்லாததுனால தான் உன் உள்ளூர்லயோ உன் பக்கத்து ஊர்லயோ கொஞ்சம் தூரத்து ஊர்லயோ இல்ல உலகத்தின் கடைசி பரியந்தமோ கர்த்தருக்கு உன்னால என்னவா இருக்க முடியல, சாட்சியாக இருக்க. 34வது வருஷத்தை முடிக்க போறோம். நம்ம என்ன பெரிய சாதிச்சிட்டோம்? கொஞ்சம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, கற்றது கை மண்ணளவு, கல்லாதது. நம்ம செஞ்சது கொஞ்சங்க. 34வது வருஷத்தை முடிக்கும் போது, ஆண்டவரே நாங்கள் கொஞ்சம் தான் செஞ்சிருக்கிறோம், அதெல்லாம் ஒரு கணக்கிலே இல்லை. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஊழியர்களையும் எங்களுடைய சபைகளையும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையால் என்ன செய்வாராக? நிரப்புவாராக. எங்களை எங்கெங்கெல்லாம் நீர் கொண்டு போகிறீரோ அங்கெல்லாம் இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே இரட்சகர், அவரே பாவ பரிகாரி, அவரே உலக இரட்சகர் என்பதை ஓங்கி அறிவிக்க எங்களுக்கு என்ன தாரும் ஆண்டவரே? கிருபை தாரும். அப்படிங்கிற ஒரு ஜெபத்துக்குள்ள நம்ம வரணும். கடைசியா நேரம் இருக்க இல்லாதனால நான் அதை முடிக்கிறேன்.
எழுப்புதல் என்பது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல என்றோ ஒரு நாள் துவங்க போறதில்ல. இப்போ பிரசங்கத்தை நான் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணும்போது இந்த 6 காரியமும் எங்கள் வாழ்க்கையில் வரணும் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இப்போ எழுப்புதல் இங்கே இறங்கி வரும். அது சத்தமாக வருதா மெதுவாக வருதா இல்லை, முதல்ல எங்கே வரும்? உங்கள் இருதயத்தில் வரும். இதை விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் எழுந்து ஆண்டவரே, இன்னைக்கு 6 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. என்ன தேவை? ஆழ்ந்த ஜெபம், ஆழ்ந்த மனம் திரும்புதல், ஒற்றுமை, அர்த்தமுள்ள ஆராதனை, தைரியமும் வைராக்கியமுமான சுவிசேஷ ஊழியம், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை சார்ந்து செயல்படுகிற வாழ்க்கை. இந்த 6 காரியங்களும் ஒரு உள்ளூர் சபையில் எழுப்புதலை கொண்டு வரும். 6 காரியங்களும் உங்களுக்கு புரிஞ்சுதா? கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களோடு பேசினாரா? இந்த 6 காரியங்களும் உங்கள் குடும்பத்தில், நம்ம சபையில், நாம் வாழ்கிற பட்டணத்தில், நாம் வாழ்கிற மாநிலத்தில், நாம் வாழ்கிற தேசத்தில் நடக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த 6 காரியங்கள் முதலாவது என்னில் துவங்கட்டும். Let it start with my own heart. ஏன் முழு இருதயத்தில் முதல்ல துவங்கட்டும் ஆண்டவரே. ஜெபிப்பீங்களா? இரக்கமுள்ள பிதாவே, கரங்களை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த 6 காரியங்களும் இப்பொழுது இறங்குவதாக நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராய் இருங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த 6 காரியங்களையும் வீட்டில் போய் குடும்பமா உட்கார்ந்து தியானித்து ஜெபித்து முழங்கால விழுந்து ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எழுப்புதல் உண்டாகும்படி கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். எங்களுடைய ஆனிவர்சரியில நீர் சந்தோஷப்படுறவர் அல்ல, கன்வென்ஷன் கூட்டங்கள்ல நீர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. எங்களுடைய குடும்பத்திலையும் எங்களுடைய சபையிலையும் ஒரு எழுப்புதல் உண்டானால் நீர் மகிழ்ந்து களி கூறுகிற தேவன் என்பதை அறிந்து உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கேயோ என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அல்ல ஆண்டவரே, இன்று இங்க இப்பொழுதே உம்முடைய எழுப்புதல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அக்னியாய் பற்றி எரியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ய வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் மாறாத ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றும் சதா காலங்களிலும் மாறாமல் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. ஓகே, கவனிங்க, நேரம் ஆயிடுச்சு.